கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் முதலாவது ஞாயிறிலே உங்கள் அனைவரையும் பார்வதிபுரம் கில்கால் திருச்சபை சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த கிறிஸ்துவின் திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். நாம் இணைந்து வழிபாட்டில் ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவதம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவதம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவதம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவதம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. கண்களை மூடி மன்றாடுவோம். அருள் நிறைந்த இறைவா, ஆசீர்வாதமாக ஆண்டவர் தந்த இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். கடந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்ற நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு கேட்டு உம்மை போற்றிய நாங்கள் அதன் பின்வரும் முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகம் பணிந்திருக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள மக்களோடு இணைந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்விலே நம்பிக்கையோடும் உம்முடைய திருப்பெயரை நாங்கள் ஆட்சியோடு போற்றுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே எங்கள் அனைவருக்கும் உமது அருளினை வழங்குவீராக. நன்றியுள்ளத்தோடு உம்மை வழிபடவும், உம் வார்த்தைகளிலே உம் வல்லமையை கண்டு உம்மை போற்றிடவும் அருள்தார். உம் தெய்வீக மாட்சி அனைவரையும் ஆற்றிப்படுத்தட்டும். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதற்கு எழும் கடவுளே, ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்திலே 103வது பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரை என்ற பாடல் 103வது பாடல். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீ வாழ்க 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 இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீ பகைஞரை
பரம வாசல் தீரங்கோர் நீ வாழ்க 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 இயேசுவே. ஆமென். காலை வழிபாட்டு முறைமை பாடல் புத்தகம் 45. ஆண்டவரே என் உதடுகளை தீரந்தருளும். கடவுளே நிபிடுவே தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய சின்ன கண்மலையை சங்கீதமண்ணு கடவோம் வாருங்கள். நன்றியதலோடு அவர் சந்நிதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமி நாடுகள் அவர் கையில் இருக்கின்றன, மலைகளின் சிகரங்களும் அவர் உடைய வைகளே. கடலோ அவர் உடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கப்பட கடவோம் வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் ஒரு செல்கிறோமோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடி ஆமென். அமர்வோம். இந்த நாளில் படிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரது வார்த்தைகளை படிக்க இருப்போம். முதலாவது திருமறை பகுதி புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பணிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். நாம் அதை படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும்
பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார் என்பது. முதலாவது திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளைக்காய் கொடுக்கப்படுகின்ற நிருப பகுதி திருத்தூதர் பேதுரு அடிகளுடைய முதலாவது திருமுகம், 1ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். நாம் அதையும் படிக்க கேட்போம். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நன்னம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்கு கிடைப்பதற்கென்றே இப்படி செய்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தின் மூலமாய் கடவுளின் வல்லமையினால் காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன்னிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஏதுவாகும்படி இப்பொழுது அவசியமானால் பலவித சோதனைகளால் கொஞ்ச காலம் நீங்கள் துக்கப்பட்டிருந்தும் இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் கலிகூறுகிறீர்கள். அவரை காணாமலேயே அவரில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலே அவரில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமை நிறைந்ததுமான சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் இலக்காகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்பது. நிருப பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். அப்படியே இந்த நாளைக்கான நற்செய்தி பகுதி தூய யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். நாம் அதை படிக்க இருப்போம். அனைவரும் எழுந்து என்று நாம் படிக்க இருப்போம். தூய யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் சீஷர் கூடியிருந்த இடத்தில் யூதர் பயத்தினால் கதவுகள் பூட்டி இருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இதை சொல்லி தமது கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர் ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களிடம் உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமாவோ இயேசு வந்திருந்த போது அவர்களோடு இருக்கவில்லை. ஆகவே மற்ற சீஷர் ஆண்டவரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவனோ அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான தழும்பை நான் பார்த்து ஆணியிருந்த இடத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே வைத்தால் ஒழிய நம்பவே மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின் அவர் சீஷர் முன்போலவே வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தான். கதவுகள் பூட்டி இருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே வை, அவிசுவாசம் உள்ளவனாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். இதை கேட்ட தோமா அவரிடம், என் ஆண்டவரே என் கடவுளே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயோ நம்பினாய்,
காணாமலே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அடையாளங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இவைகளோ இயேசு தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் நம்புவதற்கும் நம்பி அவர் நாமத்தில் ஜீவனை அடைவதற்கும் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதே. நற்செய்தி வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரே எங்கள் மேலிரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை படிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த என் சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கனிமேடத்து பிறந்து ஒன்றிலத்திங்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாலிடத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசி வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த மார்பில் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டது விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்து மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 245வது பாடலை பாடுவோம். 245வது பாடல் இந்நாளில் தேவமைந்தனார் பிரஸ்தாவமாய் கெளிக்கிறார் என்ற பாடல். 245வது பாடல் முதல் 4 சரணங்களை நாம் பாடுவோம். இந்நாளில் தேவமைந்தனார் பிரஸ்தாபமாய் கெளிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயாம் எழுந்த அவர் எந்தைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படவும். அல்லேலூயா அல்லேலூயா. ஈசாசின் சக்தியை அவர் முறித்து போட்ட பிராக்கிரமர். அல்லேலூயா அல்லேலூயா மானை வரும் அதற்கொண்டாம். கொடூரை கைக்கு நீங்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. பாவிகளின் மீட்பரே ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசின் கீழ் நாங்களும் ஈராப்படித்து ரட்சியோ. அல்லேலூயா அல்லேலூயா. பூவித்திமாய் நிறைந்தது நீரோ அடியா பூரிப்பும். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் மோட்சத்துக்கு வாசலே அங்கி அழையும் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி நாம் ஏற்கனவே படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. தூய யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம்
19 முதல் 31 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். அதில் 24 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் இப்படி படிக்கின்றேன். 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமாவோ இயேசு வந்திருந்த போது அவர்களோடு இருக்கவில்லை. ஆகவே மற்ற சீஷர் ஆண்டவரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவனோ அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான தழும்பை நான் பார்த்து, ஆணி இருந்த இடத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே வைத்தால் ஒழிய நம்பவே மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின் அவர் சீஷர் முன்போலவே வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தான். கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்னர் அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே வை, அவிசுவாசம் உள்ளவனாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். இதை கேட்ட தோமா அவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயோ நம்பினாய், காணாமலே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது. கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காகவும் இந்த சிந்தனை வேளைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திரு பிரசன்னம் உணர்ந்து உம்மை வழிபடும் இவ்வேளையிலே இந்த வார்த்தைகள் வழி, ஜீவனுள்ள வார்த்தைகள் வழி உம் திருவுளம் நாங்கள் அறிந்து கொள்ள துணை தாரும், எங்களை ஆற்றல் படுத்தும். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதற்கு இடம் கடவுளே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதே உயிரற்றெழுந்த நிகழ்வுக்கு பின் யூத சமயத்தின் ஓட்டத்திலே நாம் கண்ணுறுகின்ற ஒரு நிகழ்வு. கிபி 2ஆம் நூற்றாண்டின் இறுதி பாகம். ரபி ஜோஸ் என்பவருடைய வாழ்விலே அவர் கண்ட ஒரு நிகழ்ச்சியை தம் வாழ்விலே பதிவு செய்கின்றார். ஒரு நாள் மாலை வேளை ரபி ஜோஸ் அவர்கள் எருசலேம் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது ஜப வேளை வருகிறது, மன்றாட்டு வேளை வருகிறது. அந்த வேளை வந்தவுடனே ரோட்டிலே சென்று கொண்டிருந்தவர் உடனடியாகவே விலகி எருசலேமின் இடிபாடுகளுக்குள் சென்று மறைவாக நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்போது அவர் ஜெபிக்கும் தருணம் எலியா இறைவாக்கினர் அங்கே வருகின்றார்.
ரவி ஜோஸ் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே அவ்விடத்திலேயே இவர் நிற்கின்றார். எலியா நிற்கின்றார். அவர் ஜெபித்து முடித்து விட்டு வரும்போது எலியா அவரிடத்தில் கேட்கின்றார், சொல்லுகின்றார், என்னுடைய குருவே உமக்கு சமாதானம் என்று எலியா சொல்லுகின்றார். அதற்கு மறுமொழியாக ஜோஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரவி ஜோஸ் சொல்லுகின்றார்கள், என்னுடைய குருவும் என்னுடைய ஆசிரியருமாக இருக்கின்ற உமக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்போது எலியா கேட்கின்றார், நீர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்க அவர், நான் ஜெபிப்பதற்காக உள்ளே சென்று வந்தேன் என்று சொன்னார். எலியாவிடத்தை கேட்டார், ஏன் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வழியில் தானே, இந்த ரோட்டில் தானே நின்று ஜெபிக்க வேண்டியதுதானே, ஏன் மறைவாக இடிபாடுகளுக்குள் சென்று நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், பயம். ரோம ஆட்சியின் காலம், பயம். பயந்தபடினாலே நான் ஜெபிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்று தான் நினைத்து நான் எருசலேம் வீதிகளின் இடிபாடுகளுக்குள் சென்று ஜெபித்து வருகின்றேன் என்று சொன்னார். அப்போது அவருடைய ஆன்மீகத்துடைய வளர்ச்சியை, ஆன்மீகத்துடைய மேன்மையை அவர் மீண்டும் இந்த இடிபாடுகள் நிறைந்த இடங்களிலே ஜெபிக்கின்ற ஆன்மீகத்திலே அவருடைய உணர்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அவர் கேட்டாராம், நீங்கள் ஜெபிக்கும் போது குருவே ஜோஸ் அவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது ஏதாவது வித்தியாசமான ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்டாராம். அப்போது ஜோஸ் அவர்கள் சொன்னார்களாம், ஆம், நான் கேட்கிறேன். ஒரு புறா புலம்புவதை போன்ற ஒரு சத்தம் நான் கேட்கிறேன். இந்த சத்தம் எப்படி கேட்கிறேன் சொன்னால், ஒரு புறா புலம்பும் சத்தம். அந்த சத்தம் என்னுடைய உள்ளங்களை உடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். அப்போது எலியா இடத்தில் சொன்னாராம், ஆம், நீர் கேட்ட சத்தம் கடவுளின் சத்தம். நீர் கேட்ட சத்தம் கடவுளுடைய சத்தம். நான் என் வீட்டை இடித்தேன், என்னுடைய ஆலயத்தை நான் இடிபாடு அடைய செய்தேன், என்னுடைய மக்களை நான் சுதறடித்தேன் என்று கடவுள் புலம்புகின்ற சத்தம். ஒரு நாளிலே ஒரு முறை அல்ல, 3 முறை ஆண்டவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னதாக ஒரு பதிவு. அன்புக்குரியவர்களே, இந்த பதிவு சொல்லுகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய மக்களுக்காக எப்பொழுதும் கரிசனை கொள்ளுகின்ற கடவுள் அவர்களோடு அவர்களை காப்பவராக, பரிதவிக்கின்றவராக, குறிப்பாக மனதுருக்கம் நிறைந்தவராக, அவர்களை கரிசனையோடு கண்ணோக்குகின்றவராக இருக்கின்றார். இந்த அழிவு சூழலிலும் அழிவதற்கான நிலையை ஆண்டவர் உருவாக்கி இருந்த போதும் அந்த மக்களை கைவிடாதவராக, அந்த மக்கள் பரிவிறக்கம் கொண்டு மனதிருக்கத்தோடு அவர்களுக்கு கரிசனை கொள்ளுகின்ற ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை அந்த பகுதி சொல்கின்றது. அந்த நிகழ்வு சுட்டி காட்டுகின்றது. நாம் இன்று சிந்தனைக்காய் பார்க்கின்ற நம்முடைய கொடுக்கப்பட்ட இந்த பகுதியிலும் அவ்வளமான ஒரு நிகழ்வுதான் இங்கே இருக்கிறது. அண்ட சராசங்களை படைத்த கடவுளது கரிசனை அன்பு இந்த பகுதியிலே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்த பகுதியிலே இருப்பதை நாம் கவனிக்கிறோம். அதுதான் நமக்கு இன்று சிந்தனைக்கிடமும் வல்லமையும். இயேசுநாதர் உயிரற்றி எழுந்த அந்த நாள் மாலையிலே அவர் தம்முடைய சீடைகளை சந்திக்கின்றார். அதை 19ஆம் வசனத்துடைய அந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்காலம்
சீஷர் கூடிய இடத்திலே யூதர் பயத்தினாலே கதவுகள் பூட்டியிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று நாம் அதில் வாசிக்கிறோம். சமாதானம் சொல்லுகின்ற இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தவர் சீடர்களுக்கு சமாதானம் சொல்லுகின்றார். சீடர்களை பொறுத்த வரைக்கும் இயேசுநாதர் கல்லறையிலே வைக்கப்பட்டதோடு தங்கள் வாழ்க்கையும் முடிந்து விட்டதை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டபோது கொஞ்சம் தைரியம் பெற்றார்கள். ஆனாலும் யூதருடைய பயம் இருந்தது என்பதை இந்த பகுதி சொல்கின்றது. அவர் பயத்தினாலே கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். தங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் பய நிறைந்தவர்களாக சமாதானமற்றிருக்கின்ற ஒரு காட்சி நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையை கடவுள் மாற்றுகின்றார். தம் குமாரனை உயிர்த்து எழுந்தவரை அவர்களிடத்தில் அனுப்புகின்றார் கடவுள். இயேசுநாதர் வந்து அவர்களுக்கு தைரியம் சொல்லி சமாதானம் சொல்லுகின்றார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக, சமாதானத்தை உணர்வதற்காக இயேசுநாதர் திருப்பணி ஆற்றிய காலங்களிலேயே அவர்களோடு சொல்லியிருந்த தேற்றரவாளரை இப்போது அவர்களுக்கு அருளி செய்கின்றார். அவர்களில் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார் என்பதை முதலாவது பகுதி நமக்கு விளக்குகிறது. இந்த நிகழ்வு நடைபெறும் போது இயேசுநாதர் அவர்களோடு வந்து கடவுளது இறையன்பை மனதுருக்கத்தை அவர்களோடு தூய ஆவியின் அருளினாலே வெளிப்படுத்தி பாவ மன்னிப்பை அவர்களுக்கு உணரச் செய்யும் போது தோமா அவரோடு இல்லை என்று அந்த பகுதி சொல்கிறார். ஒரு சீடன் அவன் ஏற்கனவே பின்வாங்கி போய்விட்டான். இங்கே தோமா கூட இல்லை. அப்பொழுதுதான் தோமா இல்லை என்பதை இயேசுநாதர் கண்ணுற்றவராக அதற்கு அடுத்த வாரத்திலே அதே நேரத்திலே 8 நாளுக்கு பின்பு என்று நாம் இதிலிருந்து வாசிக்கின்றோம். 8 நாளுக்கு பின்பு தோமா இப்போது வீட்டிலே இருக்கின்றார். இயேசுநாதர் முன்புரை வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். அதைத் தொடர்ந்து பாவ மன்னிப்பை ஆவியானவரிலே பெற்றுக்கொள்ள கடந்த முறை இல்லாதிருந்த சீடர் தோமாவுக்கும் அதே விதமான காரியத்தை சொல்லுகின்றார். தோமா இயேசுநாதர் வந்து சென்ற என்பதை சொன்னபோது நம்பாதிருந்தான். இப்போது இயேசுநாதர் அவனுக்கு தம்மை முழுவதும் கொடுக்கின்றார். தம்மை முழுவதும் கொடுத்து சமாதானம் சொல்லுகின்ற இயேசுநாதர். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சுட்டுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், கடவுள் உலகளாவிய அன்பின் சொரூபி. எல்லா மனிதரும், எந்த ஒரு மனிதனும் அழிந்து விரும்புகின்றனர், பாவத்திலே அழிந்துவிடக் கூடாது என்று விரும்புகின்றனர். அனைத்து மக்களும் நிலையான வாழ்விலே பங்கடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர். உலகளாவிய ஓர் அன்பினை உயிர்த்த கிறிஸ்துவிலே கொடுக்கும் ஒரு காட்சி, மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு இந்த பகுதியிலே புதைந்திருக்கின்ற உண்மை. அனைவருக்கும் சமாதானம் கொடுக்கின்ற ஆண்டவர் என்ற ஒரு புரிதல். இரண்டாவது ஒரு நிகழ்வு இங்கு இருக்கிறது. அது தோமாவிலே கடவுள் தோமாவுடைய பற்றுறுதியை இயேசுநாதரிலே அவர் உயிர் பெறச் செய்யும் போது அந்த பற்றுறுதி நம்முடைய வாழ்விற்கு ஓர் சவாலாக இங்கே சுட்டப்படுகிறது. தோமாவிலே வெளிப்படுத்தப்படுகின்ற பற்றுறுதி. இந்த நிகழ்ச்சியை படிக்கும் போது பொதுவாக நாம் எல்லாரும் எண்ணுகின்றோம், தோமா ஒரு சந்தேகக்காரன், சந்தேக பேர்வழி தோமா என்றுதான் பொதுவாக நாம் சொல்லுவது நம்முடைய வழக்கம். வெளிப்படையாக வாசித்தால் அதுதான் நம்மிலே காணப்படுகின்ற ஒரு காட்சி. தோமா சந்தேகக்காரன், சந்தேக பேர்வழி. ஆனால் தோமாவுடைய வாழ்வினை கொண்டு இந்த 4ஆம் நற்செய்தியாக கடவுளது உலகளாவிய இறையன்பை சொல்லும் போது தோமா ஒரு சிறந்த முன்மாதிரி என்றுதான் இந்த பகுதி நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது.
எப்படி தோமா ஒரு சிறந்த முன்மாதிரியாக, ஒரு பற்றுதலுடைய வெளிப்பாட்டு முன்னோடியாக இருக்கின்றார் என்றால், தோமாவை பற்றி 4ஆம் நற்செய்தியாளன் 3 நிகழ்ச்சிகளிலே இவரை கொண்டு வருவார். இதை தவிர்த்து 3 நிகழ்ச்சிகளிலே, ஒன்று, லாசரு உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று பெத்தானியாவுக்கு இயேசுநாதர் போக விளைகின்றார். யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்க முடியும். அப்படி அவர் போக விளையும் போது இந்த தோமா சொல்லுவார், நாம் எருசலேமுக்கு போவோம், சாகும்படி போவோம் என்று சொல்லுவார். சாகும்படி போவோம், அதுதான் அவருடைய கூற்றாக இருந்தது. யோவான் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசுநாதர் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக சொல்லி தான் தந்தையிடத்திலே போவதாகவும் போய் திரும்பி வருவதாகவும் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதாகவும் சொல்லும் சமயத்திலே இந்த தோமா கேட்பார், நீ போகும் இடம் தெரியாது, வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார். அப்பொழுதுதான் இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதன் பின்பு உயிர்த்தெழுந்த நிகழ்வுக்கு பின்பு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது படிப்போம், பேதுரு சொல்லுவார், நான் மீன் பிடிக்க போகிறேன் சொன்ன போது இந்த தோமாவும் அவரோடு இணைந்து கொள்வார். 7 பேர் இருப்பார்கள், அதில் தோமாவும் இணைந்து கொள்வார். சொல்லுவார், நாங்கள் வருகிறோம். அப்படி பொதுவாக இந்த வார்த்தைகளும் நிகழ்ச்சிகளும் எல்லாம் தோமாவுடைய கேள்வியில் இருக்கின்ற ஒரு சந்தேகம். ஆகவேதான் நாம் அதை நினைக்கிறோம். ஆனால் இவைகள் மூலமாக இந்த ஆக்கியோன் சொல்ல விரும்புகின்ற காரியம் என்று சொன்னால், இதோ உலகளாவிய இறை என்பதை கிறிஸ்துவிலே காணுகின்ற ஒரு மக்கள் சமூகம் அவரை முழுவதுமாக நம்புவதற்கு கடவுள் தம் குமாரனிலே வாய்ப்பளிக்கின்றார். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இயேசுநாதரில் கடவுளது அன்பை புரிந்து கொள்ள வைக்கின்ற நிகழ்ச்சிகளாகத்தான் நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கடைசியாக வரும், அவர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள் என்று முடியும். இங்கேயும் தோமாவும் அப்படித்தான் சொல்லுவார், என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற இயேசுநாதரை தன்னுடைய வாழ்க்கையிலே காண வேண்டிய விதமாய் கண்டு தன் பற்றுறுதி வெளிப்படுத்துகின்றார். அதுதான் தொடக்க கால திருச்சபையிலே கடவுள் விரும்பிய ஒரு விசுவாச நிகழ்வு. இயேசுநாதரை, உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை ஆண்டவராக கடவுளாக கண்டு கடவுளது இறையன்பிலே கழிவுற வேண்டிய ஒரு சமூகத்தை கனவு காண்கின்ற ஒரு நற்செய்தியாளர். அதை தோமாவிலே வைப்பது மிக மிக சிறப்பான ஒரு அனுபவம். அதே வண்ணமான ஒரு பற்றுறுதியைத்தான் நம்மிலே ஆண்டு எதிர்நோக்குகிறார். நாம் எப்படி காணுகிறோம்? இந்த பற்றினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் பற்றுறுதியாக இது மாற வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள். அநேகர் இந்த கிறிஸ்துவை, உயிர்த்த கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதங்களிலே பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுநாதர் இங்கே சொல்லுவார், நீங்கள் தோமாவுக்கு சொல்லுவார், நீ என்னை கண்டதினாலே நம்பினாய், காணாமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பு. காணாமல் நம்புகிறவர்கள். தோமாவே, நான் உனக்கு என்னை காண்பித்தது இறையருள். இறையருள் உன்னையும் தேடி வருகிறது, ஒருவரையும் தள்ளுவது அல்ல. என்னுடைய அன்பும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் இறை அன்பு. அதை கண்டிருக்கிறார். ஆனால் காணாமல் நம்புகின்றவர்கள் பாக்கியவான் என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இறை அன்பு வெளிப்படுவதை நாம் உணர்கிறோம். காணாமல் நம்புகின்றவர்கள் பாக்கியவான்கள். நாம் படித்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 3 முதல் வசனங்களிலே வாசிக்கிறோம். காணாமல் நம்பிய ஒரு திருச்சபையுடைய அனுபவத்தை குறித்து பேதுருவால் சொல்லுவார். காணாமலேயே கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்கின்ற உங்களுக்கு பரலோகத்திலே பலன் உண்டு, அது மகிழ்ச்சியின் அனுபவம் என்று சொல்லுவார். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வேண்டும் என்பதைத்தான் இந்த தோமா நிகழ்வு நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது, நம்மிலே உணர்த்துகிறது. நாம் எப்படி ஆண்டவரை பார்த்திருக்கிறோம்? நம்முடைய தமிழகத்திலேயே நம்மோடு வாழ்ந்த ஒரு சகோதரி, அருள் சகோதரி அவர்கள்
சாராள் நவரூஜ் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லுவார்கள், இயேசுநாதரை, இந்த உயிரிழந்து தன்னை ஆட்கொண்ட இயேசுநாதை குறித்து அவள் சொல்லும்போது சொல்லுவா, என் வாலிபத்தின் நாயகன் என்று சொல்லுவா. என் வாலிபத்தின் நாயகன், என் ஆண்டவர், என் கடவுள் என்று தோமா செய்கின்ற அறிக்கையை தம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்கின்ற சகோதரியை சொல்லுவார்கள், என் வாலிபத்தின் நாயகன். அப்படிப்பட்ட ஒரு சொந்த வாழ்வின் அனுபவத்திலே காணும் ஒரு பற்றுறுதி இந்த காட்சியிலே நமக்கு புலப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக இங்கே காணுகின்ற ஒரு காரியம், இந்த பற்றுறுதியை பெற்றுக் கொள்ளுகின்ற சமூகம், இயேசுநாதரை உயிர்த்தெழுந்தவராய் காணும் சமூகம் உண்மையாகவே இந்த பற்றுறுதியை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்பதுதான் அதனுடைய காட்சி. நான் படித்த அந்த பேதுரு அடிகளுடைய நிருபமும் அந்த செய்தியும், நான் படித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்களும் இந்த பற்றுடைய வெளிப்பாட்டை நமக்கு சமூகத்திலே செயல்படுத்த அறிவுரை தருகிறது. இயேசுநாதரை உயிர்த்தெழுந்தவராக தங்களையும் தேடி வந்து மீட்டுக் கொள்கின்ற இறைவனை புரிந்து கொண்டவர்களாக வாழும் அந்த சமூகம் இதோ தங்கள் எல்லாவித ஆசைகளையும் சமூகத்திலே பகிர்ந்து கொடுக்க விளைந்தது. எல்லா காணியாட்சிகளையும் விற்றுவிட்டு சொன்னது, இதோ அவனவன் அவசியத்தக்கதாக பகிர்ந்து கொடுக்கும் ஒரு சமூகம். அதுதான் இயேசுநாதரை என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அறிக்கையிடுகின்ற ஒரு சமூகம். ஆகவே தான் இந்த பற்றுறுதியை உடைய தோமா இயேசுநாதரால் இறையன்பை தன் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டவராய், தங்களை மனதுக்கத்தோடு நேசிக்கிற கடவுள் தங்களோடு இருக்கிறதை புரிந்து கொண்டவராய், இயேசுநாதரிலே உணர்ந்து கொண்ட அன்பினை சுமந்து கொண்டவராக நம் தேசத்துக்கு வந்தார், இந்தியாவிற்கு வந்தார். கிபி 52 கிராங்கலூரிலே வந்து இறங்கியது. இதோ 7 சபைகளை ஸ்தாபித்ததாக, பின்பு ஒரு பாரம்பரியத்திலே வடநாட்டிலே அவர் சென்று திருப்பணியாற்றுவதாக, இறுதியிலே மயிலாப்பூரிலே மறிப்பதாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த அன்பு எப்படி வந்தது? இந்த சாட்சி எப்படி வந்தது சொன்னால், தன்னையும் தேடி வந்து தன்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவரை பற்றும் அந்த விசுவாசம், அந்த மனதிற்கு புரிந்து கொண்ட அன்பு, அந்த புரிதலும் சாட்சியும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும்படியாய் கடவுள் விரும்புகின்றார். இதோ தோமாவையும் தேடி வந்து தோமா வழியாக உலகிற்கு ஒரு நல்ல சாட்சியை கொடுத்து, காணாமலே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கின்ற ஒரு அறிவு நமக்கு தந்து, நம்முடைய வாழ்விலையும் தம் மனதுருக்கத்தை அன்பரை வெளிப்படுத்தும் கடவுள் நம் இந்த உலகிலே சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உலகங்களையும் சுதிகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். நாம் மீண்டும் அவர்களுடைய பாடல் புத்தகத்தில் 373வது பாடலை பாடுவோம். 373வது பாடல், நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேன் என்ற பாடல் 373வது பாடல். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, தம்பிரான் ஒருவனே தம்பமே கருவனே வருந்தவிது மரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, நின்பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதம் மனவு குருதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா நான்
நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியில் கோவியில் கோவியே கன பறிவுடன் அருள் போரி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. ஆதிவோ நூலமே பாதுகாலமே உங்கள் அடிமைகள் படுதுய அவதிகள் மறுத்து நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. கண்களை மூடி நாம் மாட்டாடுவோம். அருள் நிறைந்த இறைவா, ஆசீர்வாதமாய் தந்த ஒரு நாளைக்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திருப்பிரசனம் உணர்ந்த பிள்ளைகளாக இந்த காலைப்பொழுதிலே உமக்கு நன்றி சொல்லவும், உங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் தகுந்த ஒரு வாய்ப்பை தந்தி உமக்கு நன்றி. அன்புள்ள இறைவா, உங்களுடைய பரிசுத்தமான கிருபை நீர்களுக்கும் இரக்கங்களுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உலகளாவிய இக்கட்ட சூழல் தேவ ஆற்றலை வாஞ்சிக்கிறோம். இந்நாட்களிலே உலகம் இயங்குகின்ற விடுதலை சுகம் அனைவரிலும் விளக்கட்டும். நாடுகள் வாஞ்சிக்கும் சுகம் எல்லா இடங்களிலும் விளங்கட்டும். இயேசுநாதரில் மனதுருக்கத்தை இந்த உலகிலே வெளிப்படுத்தும் ஆண்டவரே, கிறிஸ்து வழியாக வருகின்ற மனதுருக்கம், உயிர்த்த கிறிஸ்து வெளிப்படுகின்ற பேராற்றல் எல்லா மக்களையும் விளங்கும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் தகப்பனே, உலகெங்கிலும் உம்மை பணிந்து உம்முடைய வார்த்தையை நம்பிக்கை வைத்து உம்மை போற்றுகின்ற அனைத்து மக்களும் உம்முடைய வல்லமையின் கிருபையை உணர்ந்து கொள்வார்களாக. ஆண்டவர் தரும் மெய்யான ஆற்றலையும் சுகத்தையும் வாழ்வை உணர்ந்து உம்மை போற்றிடுவார்களாக. ஆண்டவரே, விரைந்து இத்தொற்றுடைய தாக்கம் நீங்கி போகவும் உலக மக்கள் வாழ்வடையவும் படைப்புகள் பேணப்படவும் கிருபை தாரும். உம்முடைய நம்பிக்கையின் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மற்றும் நிறைந்த பிள்ளைகளாக உம்மை போற்றிட அருள் தாரும். வாழ்வை சமாதானம் பெருகச் செய்யும். சிறப்பாக இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம். தேவ ஆற்றலும் அருளும் நிறைந்து விளங்கட்டும். ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் கர்த்தாவே மிகுந்த பாரத்தோடும் கரிசனையோடும் மக்களின் மீட்புக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலே உங்கள் விளங்கட்டும். ஆண்டவர் தருகின்ற பேராற்றல் எங்களில் விளங்குகிறது என்பதை தம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து உண்மை போற்றிட்டோம். நல்ல கடங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தி நடத்துகிறாக தொடர்ந்து நாட்கள் முழுவதும் இறைவா உங்களுடைய பேராற்றல்களை தாங்கி நடத்தட்டும். எங்கள் வாழ்விலே இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்புகின்ற வாக்கியம் ஆண்டவர் தாரும். நன்றியோடுமை போற்றிடவும் உன் கிருபையிலே களி கூறவும் ஆண்டு இறக்குவீராக. உங்களுடைய அன்பின் கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தி நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் எல்லா சூழலிலும் இயற்கையின் அனுகூலங்களை நாங்கள் கண்டு உங்களை போற்றிட அருள் தாரும். நித்தியபடி பொறுப்படுப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே படைக்கிறோம். இறைமகனே சும் திருப்பேரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். என்று வேண்டுதற்கு இடம் கடவுளே. ஆமென். பரமனுக்கு பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்தமரமிடத்திலே செய்யப்படுவது பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாக இருக்கிறது போல கடல் எங்களுக்கு வண்டியும் எங்கள் சோதனைக்கு உட்பட்ட நாமத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் இன்னும் மொழிகளே. ஆமென். எழுந்திருப்போம். 51வது பக்கம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும்.
கர்த்தாவே எங்கே நோக்கி இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தர் உம்முடன் இருப்பாராக. அவர் உமரோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். தெய்வமாசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தையை அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதுமாய் தேடி வந்து மனதாரே போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.